அரோரா, கம்ருதின், வேற யாரு அவ்வளவுதான் நினைக்கிறேன், எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட நீங்க சூப்பரா விளையாண்டீங்கன்னு சொன்னாங்க, சுபிக்ஷா கிட்ட நீங்க சூப்பரா விளையாண்டீங்கன்னாங்க. எனக்கு தெரியல இவங்க எந்த எபிசோட பாத்துட்டு போனாங்கன்னு. அடுத்து வந்து திவ்யா கணேஷ் அண்ட் அமித்தோட என்ட்ரி. திவ்யா கணேஷோட என்ட்ரிலே வந்து சேது சாருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. சார் நீங்க வந்து அங்க நின்னுட்டு இருக்கீங்க, இங்க யாருக்குமே டெக்கோரம்னா என்னன்னே தெரியல, உங்க முன்னாடியே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது சேது சாரும் அம்மா சாமி கடைசியா என்ன பத்தி யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்களேன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. அண்ட் ஐ டு ஃபெல் தி சேம் பாயிண்ட். அவரை பார்க்காம சண்டை போட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அவர் நின்டே இருக்காரு, அவரை பார்த்துட்டு சண்டை போட்டாங்க. டே யாரா நீங்களான்ற மாதிரி எனக்கு அப்பயே இருந்தது. ஸோ தட் இஸ் ஒன் திங். அப்படியேதான் அவங்க உள்ள போனாங்க. அடுத்து வந்து அமித் உள்ள போகும்போது அவங்களோட பொண்ணு கூட உள்ள போனாரு. பொண்ணு வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. அந்த மொத்த ஸ்டேஜும் ஒரு செகண்ட் வந்து சூப்பர் சிங்கரா மாறி திருப்பி பிக் பாஸா மாறி அப்படிதான் அவரும் உள்ள போனாரு. ஸோ இவங்க உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு இவங்களுக்கு சொன்ன டாஸ்க் என்னன்னா எல்லாத்தையுமே ஒரு ரிவ்யூ பண்ற மாதிரிதான ஒரு டாஸ்க். அதுல வந்து அமித் சொன்னதுல எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, விக்ரம் கிட்ட வந்து நான் அவங்க பயங்கரமா எதிர்பார்த்தேன், நீங்க அந்த அளவுக்கு எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னது. அதுக்கப்புறமேட்டு வியானா கிட்ட வந்து நீங்களும் பிரவீனும் வந்து பிரவீன் வந்து உங்களை மறைச்சிட்டு இருக்கும்போது நீங்க டக்குன்னு சென்சிட்டிவ் ஆயிட்டு அழுதுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லையே நான் அழலையே, நீங்க ஒழுங்கா வந்து எபிசோட் பாக்கலன்னு அர்த்தம் அப்படின்ட்டு அவங்க முடிச்சு விட்டாங்க. அமித்தோட அந்த ஒரு பிளேவை அங்கேயே முடிச்சு விட்டாங்க அவங்க. திவ்யா கணேஷ் வரும்போது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, திவாகரை பார்த்து சொன்னாங்க, திவாகர் நீங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ இங்க யாருமே தகுதி இல்லாதவங்க இந்த இடத்துக்கு வரவே இல்லை, இன்க்ளூடிங் மீ. நீங்க இங்க தகுதி இல்லாத யாரோ ஒருத்தவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு நினைச்சாங்கன்னா, என்னையும் சேர்த்து எனக்கும் தகுதி இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புங்கன்னு சொன்னாங்க. உடனே இவர் இருந்துட்டு இங்க பாருங்க எல்லாரும் வந்து என்கிட்ட சண்டை பிடிச்சா அப்புறம் நான் என்னதாங்க பண்ண முடியும், உங்களுக்கு சண்டை பிடிச்சாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசும்போது திவ்யா கணேஷ் வந்து இங்க பாருங்க சார், இதான் நான் சொல்ல வரேன். ஒருத்தவங்க பேசுறாங்க, பேசிக்கான விஷயம் இது, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பாயிண்ட் வைக்கிறதுல என்ன, அப்பயே பேசணும், அந்த செகண்டே சொல்லிடணும், அந்த நிமிஷமே சொல்லிடணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க அங்க வந்து முடிச்சாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நடுவுல வந்து பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் பிரச்சனை வந்தது. அதான் பார்வதி வந்து கம்ருதீன் பத்தி திவாகர் கிட்ட சொன்னது, திவாகர் ஒரு இடத்துல வந்து உளறிட்டார் இல்லையா, அதை வச்சு நீ ஏன் இப்படி சொன்ன, ஏன்னா வந்தவங்க அதை பத்தி தப்பா சொன்னாங்கன்ற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருந்தது. நீ எப்படி அதை சொல்லலாம், நம்ம 2 பேரும் பிடிச்சுதானே பேசணும் அப்படின்னு அங்க போய்கிட்டு இருந்தது. சோ அது கடைசியா வந்து இங்க பாரு நீயும் பிடிச்சுதான் பேசினா நானும் பிடிச்சுதான் பேசினேன்ற மாதிரி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்து வந்து துஷருக்கும் அரோராவுக்கும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அரோரா வந்து இல்ல நம்ம இதுக்கப்புறம் பேச வேணாம்னு போய் துஷர் கிட்ட சொல்லிட்டாங்க. ஃபைனலி இதுக்கப்புறமா தான் அவங்க ஏதாவது விளையாடுறாங்களான்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அரோரா ரொம்ப நாளா தெரியாம இருந்தாங்க, கடைசியா இன்னைக்கு வந்து யூ ஆர் சோ ரூட், தட்ஸ் சோ ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ டோன்ட் லைக் ரூட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூட் பீப்புள் கூட அவங்க என்ன பண்றாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ எனக்கு இதுல யார் மேல பெருசா நம்பிக்கை இருக்குன்னா அமித் அண்ட் திவ்யா மேலதான். திவ்யாவோட பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சென்சிபிளா இருக்கு. அண்ட் அமித் வந்து தெலுங்குவோட ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பிக் பாஸா இருந்த ஒரு நபர், அதனால அவர் மேலேயும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு. வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச்.